பிள்ளைகளை கோட்டை கருப்பனிடம் கொடும்பாடம் கற்று கொல்லி வைப்பதற்கு நீயே பாடம் கட்டுகிறாய். தெரியுமடா எனக்கு, என்னை நாடி பிள்ளை வரவில்லை என்றால் ஓடி வரும் நோய் நொடிகள் உங்களை தேடி ஆடி அலறுமடா ஆரியங்காவே. வா போகலாம். ஐயா, இந்த இடி உழுவாய் இப்படி ஒரு இடிய இறக்கி வச்சுட்டு போறானே, என்னையா செய்ய? நாய் குலைச்சாடே நேரம் விடிய போகும். எல்லாம் கருப்பம் பார்த்துக்கிடுவோம். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க மின்மணிக்கு பொண்ணு பார்க்க வரதா? நம்ம ஒரு புள்ள அருக்காணி ஆள்விட்டு இருந்தா பொண்ணுக்காப்பா பெரிய மிராசு. அவரு தவறிய பிறகு எல்லாமே நான் தான். சரி, ஒருவா காப்பி தண்ணியா குடிங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான், அதுக்கு முன்ன பேசுறத பேசிடுவோம். அது சரிதான். பொண்ணுக்கு 101 சவரம் நகை போடுவேன். நீங்க பொண்ணுக்கு என்ன போடுவியா? பையன் சமாதி பங்குல ஒரு குளிய வெட்டி போடுவோம். தமாசா தான் பேசுறியா? பொண்ணுக்கு அப்பா பத்தி தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவர் பெரிய மிராசு. சல்லி கட்டுனா அவரு காலையை தான் விட்டாரு, கோழி சண்டைனா அவர் கோழியை தான் விட்டாரு, வண்டி பந்தயம்னா அவர் வண்டியை தான் விட்டாரு. இப்படி எவ்வளவு விட்டுருக்காரு தெரியுமா? பையலுக்கு அப்பாவும் சாமியான பட்டவர்ல. ஒரு சமயம் மன்னரே புதிய திடல்ல மல்லுத்த போட்டிக்கு பொன்முடி கொடுக்க போச்சுமா, ஒண்ணு விட்டாரு பாருங்க. என்ன விட்டாரு? என்ன விட்டாரு? குஷி விட்டாரு. நான் போய் பொண்ணு காப்பி கொண்டு வர சொன்னேன். எது எப்படியோ மாப்பிள பையன் புள்ளைய கால முட்டை வச்சு கஞ்சி ஊத்தணும். வைத்தியர கஞ்சி ஊத்தணும் கஞ்சி ஊத்தணும்னு சொல்லியாரு. எங்க ஊத்தணும்? ஊராந்தோப்பு குளிவாசல் இல்ல, ஆறுல சத்தம் கிடையாதான். பாட்டி வயசு பொண்ணு பிடிச்சிருக்காடு, நல்லா பாருடு. கேட்டுனா ஒன்னத்தான் கட்டுவானு ஒத்த காலே எனக்கு ஐயே புள்ள, அந்த காலே ஊனு பையன் ஒன்னத்தான் கட்டுவான். பாத்துக்கிடு, நல்லா பிடிச்சிருக்கா, நல்லா பிடிச்சிருக்கா பாத்துக்க. பொண்ணு கொண்டு வந்த காப்பி கப்பு தான் பிடிச்சிருக்கு. காப்பி அப்பயமா வச்சுனது. ஐயா பயலுக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு. ராவே கல்யாணத்தை வச்சு பகல்ல முதல்வர் வச்சு முடிச்சிருவோம். சந்தோஷத்துல சமயத்தை மாத்தி விட்டோம்ல. வைத்தியரா, நாளை நல்ல நாள். நாளையே கல்யாணத்தை முடிச்சு நாளை ராவிலேயே முதலாத்திரி முடிச்சு விட்டுருவோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வைத்தியர, இந்த முதல் ராத்திரி அப்படி அந்த ஆளு சொன்னார. முதல் ராத்திரினா என்ன? அன்னை சொன்ன ஒரு ஒன்றாள் சொன்னாங்க. அவமானம் அவமானம் அவமானம். இந்த மகா சூரிய மையான மாயக்காவு கடோரனிடமே வாழ்ந்தட்டி பேசிவிட்டான் ஒரு ஆப்பமானிடம். இன்னொரு முறை பேசி பார்க்கலாமே. இனி பேச்சுக்கே இடமில்லை. ஆரியங்காவிற்கு ஆரம்பமாகிவிட்டது வீழ்ச்சி, அகோரமாகிவிட்டது என் மூச்சு, யாககுண்டம் என் ஆட்சி. என்ன முடிச்சாச்சு? அடேஜியா நரபலி மதியெடுத்து குண்டம் யான் கொடும் நோய் வகைகளை உண்டாக்க வேண்டும். Oh
வா வா கடும் நோய் காட்டேரியே வா வா ஆரியங்காவு மக்களை ஆட்டிப்படைக்க காட்டேரி நோயே காற்றாய் போ காற்றாய் போ கரியவாத நோயே கரைந்து போ கருஞ்சீழ் நோயே காலரா நோயே கட்டி முடக்கி நோயே போ போ ஒரு நோக்கே ஓட்டம் பிடித்து விடுவார்கள் இத்தனை நோயற்றால் அல்லலுற்று அழிந்தே போய் விடுவார்கள் அழிய வேண்டும் அழுந்தி அல்லல் பட வேண்டும் காப்பாற்ற கருப்பன் வரமாட்டார் என்று என் காலடி வந்து விழ வேண்டும் என்னப்பா இது வைத்தியரு முதல் இரவுதான் சொன்னாரு. இங்க விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. ஆரம்பமே தலைகளா தானே இருக்க. கப்பில பாலையே காணல. கப்பாவது வந்த கப்பாவது வந்த நடுராத்திரி உங்க அப்பா ஆவியா வரதுக்கு முன்னாடி ஒத்தையில போவாத முள்ளு குத்த என்னைய கூட்டிட்டே போ என்னைய கூட்டிட்டே போ.
Yeah.